எலாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட்ஸ் மேக் பண்ணும்போது சீக்கிரமாகவே பிஞ்சு போகிறனால இன்றைக்கி நம்ம எலாஸ்டிக் இல்லாமல் ஒரு வாட்ச் பிரேஸ்லெட் மேக் பண்ணலாமா? கியர் வயரை குறிப்பிட்ட அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கிட்ட மெஷர்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை வந்து கோர்த்துக்கலாம். 8 mm கிராக்கிள் பீட்ஸும் ஒரு 3 mm ஸ்பேசர் பீட்ஸும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைனாக பீட்ஸை கோர்த்து எடுத்துக்கோங்க. எண்டிங்கில் ஹூக்குக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் குட்டியாகவே மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சில்வர் கிரிம்ப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கியர் லாக் போட்டுக்கோங்க. கியர் லாக் வந்துட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு கியர் லாக்கும் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னும் அதையும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கியர் வயரை கட் பண்ணிட்டு கிரிம்ஸை வந்து நல்லா லாக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் மேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்டிங்கில் ஹூக் போடுறதுக்கு ஒரு லாப்ஸ்டர் ஹூக்கும் ஜம்ப் ரிங்ஸும் எடுத்துக்கிறேன். ஜம்ப் ரிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் லாப்ஸ்டர் ஹூக்கும் பிரேஸ்லெட்டும் உள்ளே போட்டுட்டு நல்லா ஜம்ப் ரிங்கை லாக் பண்ணி விட்டுருங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்காக நான் இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம இன்னொரு சைட் போட்டு நல்லா லாக் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், வாட்ச் பிரேஸ்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சாம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக ஆட் பண்ணாமல் சாம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செயினில் கோர்த்து இந்த ஹூக் பக்கத்தில் இருக்கிற ஜம்ப் ரிங்ஸில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ செம்ம ஸ்டைலிஷான ஒரு வாட்ச் பிரேஸ்லெட் ரெடி. எலாஸ்டிக் இல்லாமல் மேக் பண்ணனால நல்லா லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். வீடியோவில் காமிச்சு எல்லா மெட்டீரியல்ஸும் எங்களோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குங்க. லிங்க் வந்து பயோல கொடுத்துருக்கோம். கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.